அன்ஹிலேஷன் ஆஃப் கேஸ்ட் பை டாக்டர் அம்பேத்கர். இந்த புக்கை நீங்கள் ஏன் படிக்கணும் அப்படின்னா, இந்த புக்கில் வந்து கேஸ்ட் சிஸ்டம் எப்படி உருவாச்சு அண்ட் ஹவு கேஸ்ட் சிஸ்டம் வந்து எப்படி ஒரு இல்லாஜிக்கலான ஒரு விஷயம் அண்ட் அதை வந்து நீங்கள் எப்படி ஜஸ்டிஃபை பண்ண நினச்சாலுமே அதுக்கு வந்து அம்பேத்கர் இந்த புக்கில் வந்து ஆன்சர்ஸ் தெளிவாக எழுதியிருக்காரு. அண்ட் நீங்கள் வந்து இந்தியன் சொசைட்டியில் இருக்க ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த புக்கை வந்து படித்து பாருங்கள். இப்படி கேஸ்ட் சிஸ்டம்னால பீப்புள் அஃபெக்ட் ஆகிருக்காங்க அண்ட் அதை சப்போர்ட் பண்ணி நீங்கள் எந்த வேலை நீங்கள் அதை சப்போர்ட் பண்ணியோ இல்லை ஜஸ்டிஃபை பண்ணி பேசுனீங்கனாலுமே அது தப்பு தான். அண்டு ஏன் அது தப்பு அப்படின்றத பற்றியும் எழுதியிருக்கிறாரு. ஏன் அது இருந்தால் நம்மளால் ஒரு சொசைட்டியாக முன்னேற முடியாது, எக்கனாமிக் ரீஃபார்ம் கொண்டு வர முடியாது, சோஷியல் ரிஃபார்ம் கொண்டு வர முடியாது, பொலிட்டிக்கல் ரிஃபார்ம் கொண்டு வர முடியாது, கேஸ்ட் சிஸ்டம் இருந்தால் எதுவுமே கொண்டு வர முடியாது. இதில் வந்து அவர் நிறையா ஹார்ஷாக பேசியிருந்தாலும் இது வந்து சொசைட்டிக்கு தேவையான ஒரு புக்கு தான். அண்ட் யூ கேன் அக்ரி ஆர் டிஸ்அக்ரி வித் ஹிம், பட் கண்டிப்பாக ஒரு தடவையாச்சும் எல்லாருமே இந்த புக்கை வந்து படித்து பார்க்கணும். பிகாஸ் இட் வில் டெல் யூ ஹவு டேஞ்சரஸ் caste system can be and how it doesn't make sense to follow this system.